சரி, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நான் போன வாரத்தினுடைய பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த நாள் பிரசங்கத்தையும் நான் உங்களுக்கு பேச போகிறேன். போன வாரத்திலே நம்ம என்ன பார்த்தோம்னா, உயிர்த்தெழுந்த ஞாயிறு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் ஆராதனையிலே செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, சேவகனா சீஷனா. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன் உதாரணமாக தாம் சொன்னபடி என்ன பண்ணினார்? உயிர்த்தெழுந்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களும் இயேசு சொன்னது போல என்ன பண்ணார்கள்? அவர்கள் செய்தார்கள். அதே மாதிரி சேவகரும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது போல என்ன பண்ணார்கள்? செய்தார்கள். இயேசு சொன்னபடி செய்தார், சீஷர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டபடி என்ன பண்ணார்கள்? செய்தார்கள். சேவகர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை சேவகர்கள் என்ன பண்ணார்கள்? செய்தார்கள். இதுல வித்தியாசம் என்ன அப்படின்னா, சேவகனா சீஷனா அப்படின்ற வித்தியாசம் என்னன்னா, சீஷன் அன்பின் நிமித்தம் இயேசு கொடுத்த கட்டளை என்ன பண்ணுகிறான்? நிறைவேற்றுகிறான், கீழ்ப்படுகிறான். சீஷன் உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறான். சீஷன் எப்படி இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு எப்படி இருக்கிறான்? உண்மையாக இருக்கிறான். உண்மைகளை அவன் என்ன பண்ணுகிறான்? எடுத்து கொண்டு போய் சொல்லுகிறான். சீஷர்கள் என்ன பண்ணினார்கள்? இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி உண்மை என்பதை எல்லாருக்கும் போய் என்ன பண்ணார்கள்? சொன்னார்கள். மூன்றாவது, இந்த காரியங்களை அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு உந்துகோலாய் இருந்தது என்ன அப்படின்னா, இயேசு அவர்கள் மேல் வைத்த பாசம், அன்பு. இன்னொன்று, இயேசு கடவுள். ஆகவே கடவுள் சொன்னதை நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். எதற்காக நாங்கள் இதை செய்கிறோம்? நாங்கள் இதை செய்வதற்கு எங்களை எது உந்தி தள்ளுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பாசம், அவர் எங்கள் மேல் வைத்த அன்பு எங்களை என்ன பண்ணுகிறது? உந்தி தள்ளுகிறது. கடைசியாக அவர்கள் சொன்ன செய்தி என்ன செய்தினா, நம்பிக்கையின் செய்தி. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார்கள். இதுதான் யாரு? சீஷன். அடுத்தது சேவகன். சேவகன் எதற்கு உட்பட்டவன்? அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அவனுக்கு அன்பு, பண்பு, பாசம் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதிகாரம் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படி என்ன பண்ணுவார்கள்? செய்வார்கள். அப்போ நீங்க ஒரு சேவகனா இருந்தீங்கன்னா, இயேசு சொல்றத செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? எங்களுடைய அதிகாரி எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், அதனால நாங்க இப்படி என்ன பண்றோம்? செய்யறோம். எங்க போதகர் இப்படி சொல்லி இருக்கிறார், அதனால நாங்க இப்படி செய்யறோம். ஒரே ஒரு காரியம், போதகர் சொல்றதை கேட்கணுமா, இயேசு சொல்றதை கேட்கணுமா? இயேசு சொல்றதை கேட்கணும். ஒருவேளை போதகர் இயேசு சொன்னதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்னா, போதகர் சொல்றதை என்ன பண்ணலாம்? கேட்கலாம். சரியா? அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் யார்? சேவகர். அதுக்கப்புறம் சேவகர் போய் இந்த உலகத்துல சொன்னது உண்மையா பொய்யா? பொய். அப்போ இந்த உலகத்துல அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? பொய் சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பாருங்க, மூணாவது, பணம், காசு. சேவகர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? காசு கொடுக்கப்படுகிறது. அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் போய் பொய்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? உலகத்திலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் காசுக்காக, பணத்திற்காக வேத வசனத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? புரட்டி கொண்டிருக்கிறார்கள். பொய்களை திரித்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடைசியா இந்த பொய்களை சொன்ன சேவகர் என்னத்தை உண்டாக்குனாங்க? நம்பிக்கை உண்டாக்குனாங்களா, சந்தேகத்தை உண்டாக்குனாங்களா? சந்தேகத்தை உண்டாக்கினார்கள். என்ன சந்தேகம்? இயேசு உயிரோடு எழுந்தாரா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தை ஜனங்களுக்கு பரப்பி ஜனங்களை ஏமாற்றினார்கள். அப்போ காசுக்காக, பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை அல்ல, அதிகாரத்துக்கு உட்பட்டு பணத்துக்காக, காசுக்காக பொய்களையும் சந்தேகத்துக்குரிய காரியங்களையும் பேசி திரிகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதனால்தான் கேள்வி, சேவகனா சீஷனா? நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? சீஷர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த சீஷன் அப்படின்ற வார்த்தையில தான் நான் தொடர போறேன். சரி, ஒரு சீஷன் உடைய அடையாளம் என்ன? வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் a good disciple? இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒரு நல்ல சீஷனா இருக்கிறேன் என்று நீங்க சொல்வீங்கன்னா
இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உங்ககிட்ட என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இப்ப நான் சொல்ல போறது உங்ககிட்ட இருந்தா நீங்க உண்மையாவே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் பணத்துக்காக, அதிகாரத்துக்காக, அல்லது அதிகாரத்துக்கு உட்பட்டு, அல்லது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறவராக, பொய்யை திருத்திக்கிறவர்களாக நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. உண்மையான சீஷனாய் இயேசுவுக்கு பிரியமாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழ நினைப்பீங்க. சரி, ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாம் நோட் பண்ணுங்க. முதலாவது, ஒரு உண்மையான சீஷனுடைய முக்கிய பண்புகள். முதலாவது, நம்பிக்கை, விசுவாசம். ஒரு உண்மையான சீஷனுக்கு என்ன இருக்கணும்னா நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இப்படி கூட மாத்தி கூட போடலாம், விசுவாசம் நம்பிக்கை அல்லது நம்பிக்கை விசுவாசம். இது அவங்களுக்கு இருக்கணும். உங்ககிட்ட விசுவாசம் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்துல விசுவாசத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க, நம்பிக்கைக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அது தவறான ஒரு டெபினிஷன். நான் அது என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்துல விசுவாசம் என்ன தெரியுமா? தப்பான விசுவாசம் என்ன தெரியுமா? நான் இப்படி நடக்கும்னு நானு நினைச்சிருக்கிறேன், அது அப்படி எனக்கு நடக்க போகுது, என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. நான் இப்படி நடக்கும்னு விசுவாசிக்கிறேன், அதனால எனக்கு இப்படி என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம். எனக்கு கர்த்தர் ஒரு கார் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அதனால கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க போறார்? கார் கொடுக்க போறார். எனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுப்பார் என்று நான் என்ன பண்ணுகிறேன்? விசுவாசிக்கிறேன், ஆகவே கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க போறார்? வீட்டை கொடுக்க போறார். இது கிறிஸ்தவ வேதத்தில் இருக்கிற விசுவாசம் அல்ல. இது மக்களுக்கு தவறான ஒன்றை போதித்து அதன் மூலமாக ஏற்படுத்தின ஒரு விசுவாசம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு கிட்ட ஒரு கார் இருக்குன்னா அது யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தார். நமக்கு ஒரு வீடு இருக்குன்னா யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தார். விளங்குதா நான் சொல்லுது? இப்போ இல்லாதத கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. உங்ககிட்ட இல்லைன்னா கர்த்தர் ஒரு நாள் அது தேவைன்னா அது என்ன பண்ண போறார்? கட்டாயமா கொடுக்க தான் போறார். எனக்கு அது தேவைப்படுகிறது, அதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆனால் வேதத்தின்படி விசுவாசம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, இயேசுவே மெய்யான ஆண்டவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிப்பதுதான் என்னது? வேதத்தின்படி விசுவாசம். ஹல்லேலூயா. இப்ப சபையில எல்லாம் சொல்லுவாங்க, விசுவாசி. சபையில இருக்கிற எத்தனை விசுவாசி இருக்கிறாங்க? 100 விசுவாசி இருக்கிறாங்க. இப்ப அந்த 100 விசுவாசி என்ன விசுவாசிக்கிறாங்க? என்ன விசுவாசிக்கிறாங்க? இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற வேற எதுவும் என்ன கிடையாது? தெய்வம் கிடையாது. அதையும் நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இதோட நிக்கல. இயேசு தெய்வம் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நடப்பதிலும் இயேசுவை தெய்வமாக விசுவாசிப்பதிலும் என்னுடைய மூச்சு உள்ளவரை நான் என்னவா இருக்கணும்? உறுதியாக, உண்மையாக இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு சுகம் கொடுப்பாரா? கொடுப்பார். இயேசு வாகனம் கொடுப்பாரா? கொடுப்பார். இயேசு வீடு கொடுப்பாரா? கொடுப்பார். உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணுவார்? கட்டாயமா கொடுப்பார். அவருக்கு சித்தமா இருந்தா கட்டாயமா என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆனால் விசுவாசம் என்பதை நாம் எப்படி தெளிவா என்ன பண்ணிருக்கணும்? புரிஞ்சு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தின்படி நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை அது கூட என்ன சொல்றாங்க? நான் நம்புறேங்க நான் கர்த்தரை நம்புறேங்க. கர்த்தரை நம்புறது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மகிமையின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும்
இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருவரும், அந்த விசுவாசத்திலே இறுதி மூச்சு வரை உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வேத வசனத்தின்படி என்னது? நம்பிக்கை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 6 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 1:3-6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? பாருங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. அது என்னங்க ஜீவனுள்ள நம்பிக்கை? தொடர்ந்து வாசிக்கலாமா? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன சுதந்திரத்தை பத்தி பேசினாரு? அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம். அது எப்படிப்பட்ட சுதந்திரம்? ஜீவனுள்ள நம்பிக்கையின் சுதந்திரம். அந்த சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்குதா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சோ இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு என்ன இருக்குது? துன்பம், சோகம், துக்கம் இருக்குது. ஆனா இந்த துக்கம் சீக்கிரத்துல என்ன பண்ண போகுது? நீங்க போகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்க போகிற மகிமை பெரியது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி இருக்கிறேன். அதாவது நம்ம படுற இந்த பூமியில நம்ம படக்கூடிய கஷ்டங்கள், துக்கங்கள், கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற உபத்திரவங்கள், பாடுகள் எப்படின்னா ஒரு சொட்டு தண்ணீர் மாதிரி. ஒரு சொட்டு தண்ணீர் மாதிரி. நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம், ஜீவனுள்ள நம்பிக்கையின் சுதந்திரம், அந்த நித்திய ஜீவன் எப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடலையும் சேர்த்தால் எவ்வளவு பெரிய தண்ணீர் இருக்குமோ அது போல. ஹல்லேலூயா. எவ்வளவு தண்ணி இருக்கும் கடல்ல? உலகத்தில் இருக்கிற எல்லா கடல்ல இருக்கிற தண்ணியை சேர்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி. ஆனா நம்முடைய கஷ்டம் எவ்வளவு? ஒரு சொட்டு மாதிரி. ஏனென்றால் நாம் அனுபவிக்க போகிற நித்தியம் அப்பேற்பட்ட ஒரு நித்தியம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்தாதான் எது வரும்? நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். என்ன நம்பிக்கை? நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை. நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உண்மையான சீஷன் எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்? விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும். என்ன விசுவாசம்? இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசு மெய்யான தெய்வம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். இந்த விசுவாச ஓட்டத்துல நான் என்னுடைய இறுதி மூச்சு வரை எப்படி இருப்பேன்? உறுதியா இருப்பேன். அப்புறம் இயேசு எனக்கு கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், வீடு கொடுப்பார். அது இல்ல, எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் உள்ள நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை மரித்து போகிற நம்பிக்கை அல்ல, வாடி போகிற நம்பிக்கை அல்ல, அழிந்து போகிற நம்பிக்கை அல்ல, மாசுபடுகிற நம்பிக்கை அல்ல. அது ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், ஒரு சீஷன் எப்படி இருப்பான்னா பக்தி உள்ளவனாக, அர்ப்பணிப்புள்ளவனாக இருப்பான். Godliness and commitment. பக்தி. அப்புறம் கமிட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் செய்வதற்கு உண்மையாக உறுதியாக இருப்பேன். இயேசு கிறிஸ்து மட்டும் அல்ல,
சபையில நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதை நாம் செய்வதற்கு எப்படி இருக்கணும்? உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? அர்ப்பணிப்பு. சோ ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் பக்தி உள்ளவனாக, அர்ப்பணிப்பு உள்ளவனாக இருப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றுவதிலும், எதுல? இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றுவதிலும், அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். ஒரு நல்ல சீஷன் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவருடைய போதனைகளின்படி நடக்கணும். அதை பின்பற்றி நடக்கணும். அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணணும்? வாழணும். அதற்கு தன்னை முழுமையாக என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன பண்ணுகிறார்? ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வருவதற்கு முன்னாடி யார் வாழ்ந்துட்டு இருந்தா? நான் என்கிற ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் அப்படின்னா என்ன? சுய நலமுள்ள ஒரு நபர். சோ எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன பிடிக்குமோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு நான் என்கிற நபர் என்ன ஆயிட்டாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இப்ப யார் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன பண்ணுகிறார்? ஜீவிக்கிறார். அப்படின்னா இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? செய்ய போகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:6-8. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். சோ இந்த தேவ பக்தி எப்படிப்பட்ட ஒரு பக்தியாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட பக்தி? போதும் என்கிற மனம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? பேராசை, பொருளாசை, நகையாசை, எல்லா ஆசைகள் தான் எதுக்கு காரணமா மாறுகிறது? அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாய் மாறுகிறது. வேத வசனம் கூட சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. என்னது? எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குதான்? வேர். அப்போ அந்த பண ஆசை தான் நம்மளை என்ன செய்ய வைக்கிறது? பலவிதமான தீமைகளை செய்ய வைக்கிறது, தூண்டுகிறது. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ ஒரு சீஷன் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும்? போதும். இப்போ எனக்கு போதும், எனக்கு ஒருவேளை இது தேவைப்பட்டா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இப்போதைக்கு இது போதும், ஒருவேளை எனக்கு இது தேவைப்பட்டால், இது எனக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருப்பாரானால், இது கர்த்தருடைய சித்தமானால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நிறைய இடங்கள்ல, வெளியிடங்கள்ல இருக்கக்கூடிய போதனையும் சரி, சபையில இருக்கக்கூடிய போதனையும் சரி, எதை தூண்டி விடுறாங்க தெரியுமா? ஆசையை தூண்டி விடுறாங்க. பண ஆசையை தூண்டி விடுறாங்க, பொருள் ஆசையை தூண்டி விடுறாங்க, பேராசைகளை தூண்டி விடுறாங்க. அது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையே கிடையாது. பாருங்க, பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயமா இந்த தத்துவம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறைய இதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? ஆசைப்படவே மாட்டோம். ஆசை, பேராசை. ஆசை கூட பரவாயில்ல, பேராசை அது ரொம்ப மோசமானது. பவுல் சொல்றாரு, நாம இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து போகும்போது ஒன்னும் என்ன பண்ண போறது இல்ல, கொண்டு போறதும் இல்ல. எல்லாம் யோசிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே படைத்தவர். அவர் பிறக்கும் போது அவர் எந்த வீட்டுல இருந்தார் தெரியுமா? ஒரு சொந்தக்காரருடைய வீட்டுல தான் இருந்தார். அதுவும் சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு மாட்டு தொழுத்துல தான் அவர் என்ன பண்ணாங்க? பிறக்க வச்சாங்க. அவர் மேல சுத்தின துணி கூட வேற யாரோ ஒருத்தவங்க கொடுத்த துணியை தான் என்ன பண்றாங்க? அவர் மேல சுத்தி அவரை வைக்கிறாங்க. கடைசியில் அவர் சாகும் போதும் அவருடைய ட்ரெஸ்ஸை உருவி அதை பங்கு போட்டு என்ன பண்ணிட்டான்?
எடுத்துக்கிட்டான். அதுதான் அவருக்கு சொந்தமா இருந்தது, ஒரே ஒரு Dress தான். சொல்லுவாங்க அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மேதை ஒருத்தர் இருந்தார். அவரு சாகும்போது அவருடைய சூட்கேஸை திறந்து பார்த்தா 2 பேண்ட் 2 சட்டை, அவருடைய வாட்ச், அவருடைய ஷூ, இது மட்டும்தான் அவருக்கு அவருடைய சொத்து, வேற எதுவும் அவருக்கு இல்லை. ஆனா அவர் ஒரு பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி. இந்த இந்தியாவுக்கு அவர் என்ன ஆனார்? ஜனாதிபதியா இருந்தார் ஒரு காலத்துல. அதுக்காக ஒண்ணுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நமக்கு இருக்கிறத போதும் நம்ம என்ன பண்ணணும்? நினைக்கணும். அதுக்கு மேல மிஞ்சி நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, ஆசைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலனாலும் சந்தோஷம். ஏன்னா நமக்கு பிரச்சனையே இதுதான், பண ஆசைதான். ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார கணவன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி கிட்ட அடிக்கடி சொல்வார். என்ன சொல்வார்னா, நான் செத்துட்டேனா என்னுடைய சொத்தெல்லாம் வித்து அந்த பணத்தெல்லாம் என்னுடைய பெட்டியில வச்சு என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். என்ன சொல்றாரு? நான் செத்துட்டேனா என்னுடைய சொத்தெல்லாம் வித்து அதை பணமாக்கி என்ன பண்ணணும்? என்னுடைய அடக்கம் பண்ற என் பெட்டியில என்ன வச்சுட்டு அது மேல எதை வைக்கணும்? அந்த சொத்த பணத்தெல்லாம் அதுல வச்சு என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். அப்போ அந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என் கணவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காருப்பா, சீக்கிரமா செத்துட்டாருன்னா என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, அடி முட்டாளே, நீ அந்த மாதிரி தப்புக்கு என்ன பண்ணிடாத. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தெரிய போகுது? சும்மா செத்ததுக்கு அப்புறம் நல்லா அவரை என்ன பண்ணு, செலவு பண்ணி அடக்கம் பண்ணு. அதுக்காக அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லா சொத்தையும் வித்து என்ன பண்ணிடாத, அவருடைய பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் கணவர் என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டார். உடனே அந்த தகவல் என்ன பண்ணுது? எல்லாருக்கும் போகுது. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கும் போகுது. ஃப்ரெண்டுக்கு என்னன்னா, இந்த என்னுடைய ஃப்ரெண்டு சொத்தெல்லாம் வித்து உள்ள வச்சிட்டாளா அப்படின்னு ஒரு பெரிய கியூரியாசிட்டி. உடனே வேகமா அவங்க என்ன பண்றாங்க, ட்ரெயினுக்கு என்னெல்லாம் பிடிச்சி வேகமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள கணவனை என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சு இந்த அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. ஃப்ரெண்டு ஓடி வராங்க. எப்பா என்ன நீ என்ன பண்ண? உங்க கணவன் சொன்ன மாதிரி சொத்தெல்லாம் வித்து பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, ஆமா வேற என்ன பண்றது, அவர் என்னுடைய கணவர் ஆயிட்டாரு, அதுதான் அவருடைய கடைசி ஆசையா இருந்துச்சு, அதனால நான் அவருடைய சொத்தெல்லாம் வித்து என்ன பண்ணிட்டேன், சொத்தெல்லாம் வித்து பேங்க்ல போட்டுட்டு ஒரு செக் எழுதி வச்சு என்ன பண்ணிட்டேன், அடக்கம் பண்ணிட்டேன். என்ன புரியலையா யாருக்கும்? சொத்தெல்லாம் வித்து பேங்க்ல போட்டுட்டு அந்த எவ்வளவு பேங்க் சொத்து காசோ அதை என்ன பண்ணிட்டேன், செக் எழுதி எங்க வச்சுட்டேன், அவருடைய பாக்கெட்ல வச்சு அவர் என்ன பண்ணிட்டேன், அடக்கம் பண்ணிட்டேன். பவுல் என்ன சொல்றாரு? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடக்கும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். நல்லா சாப்பிடணும், நல்ல துணிமணி போடணும், நல்ல ஒரு வீட்டுல என்ன பண்ணணும், இருக்கும். இது இருந்தாலே நமக்கு போதும். அதை மிஞ்சி நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்தா சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ ஒரு சீஷன் எப்படி இருக்கணும்? பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கணும், அர்ப்பணிப்பு உள்ளவனாய் இருக்கணும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். சோ இயேசு ஒன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த போதனையை பார்த்து யார் பரியாசம் பண்றா? பொருளாசைக்காரராகிய பரிசேயர். சோ இயேசு என்ன சொல்றாரு? ஒன்னு நீ கடவுளுக்கு வேலை செய், இல்லைன்னா யாருக்கு வேலை செய்? பணத்துக்கு, பொருளுக்கு நீ என்ன பண்ணு, வேலை செய். இதுல ஊழியக்காரன் அப்படின்ற வார்த்தைனா என்ன மீனிங்ல சொல்லி இருக்குன்னா, அடிமை அப்படின்ற மீனிங்ல சொல்லி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு இயேசுவுக்கு அடிமை, இல்லைன்னா யாருக்கு அடிமை?
பணத்துக்கு, பொருளுக்கு அடிமை. நீங்க ஒரே நேரத்துல இயேசுவுக்கும் பணத்துக்கும் என்னவா இருக்க முடியாது? அடிமையா இருக்க முடியாது. நீங்க இயேசுவுக்கு அடிமையா இருந்தா இயேசு சொல்றதை செய்வீங்க. நீங்க பணத்துக்கு அடிமையா இருந்தா பணம் சொல்றதை என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் என்னை அர்ப்பணிக்க போகிறேன். யாருக்கு அர்ப்பணிக்க போகிறேன்? இயேசுவுக்கு அர்ப்பணிக்க போகிறேன். ஆகவே நான் யாருக்கு அடிமை? இயேசுவுக்கே அடிமை. இயேசு சொல்வதை மாத்திரமே நான் என்ன பண்ண போறேன்? செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்லியிருக்கிறேன்? பக்தி, அர்ப்பணிப்பு. மூன்றாவது, ஒரு நல்ல சீஷன் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலிலே மாற வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் அடைய வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில என்ன வர வேண்டும்? மாற்றம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையான சீடர்கள் இயேசுவை போல இருக்க முயற்சி செய்வார்கள். நீங்க யாரை போல இருக்கணும்? பாஸ்டரை போல இருக்காதீங்க. யாரை போல இருங்க? இயேசுவை போல இருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நானும் நிறைய பாஸ்டர்ஸ்லாம் பார்த்துருக்கிறேன். நானும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். அந்த பாஸ்டர் மாதிரி இருக்கணும், இந்த பாஸ்டர் மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி நடக்கணும், அவரை மாதிரி நடக்கணும். ஆனா இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏமாந்து போய் கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன தீர்மானம்? யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். ஹல்லேலூயா. சோ ஒரு உண்மையான சீஷன் இயேசுவை போல இருக்க முயற்சி செய்வான். இயேசுவினுடைய குணம், இயேசு என்ன செய்வார், அவருடைய செயல்களை இந்த உண்மையான சீஷன் என்ன பண்ணுவான்? பின்பற்றி நடப்பான். ஹல்லேலூயா. ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ. நல்லா வாசிக்கணும் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? முன் அறிந்தாரோ. எவர்களை முன் அறிந்தாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஏற்கனவே யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அதுதான் என்னது? முன் அறிதல். சரி, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். ஹல்லேலூயா. சோ இங்க தெளிவா சொல்றார் பவுல், தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சீஷனுடைய வேலை என்ன? யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். இன்னொரு வசனம், ரோமர் 12:1-2 மாற்றம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாக வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றம்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் என்ன வேண்டிக் கொள்கிறார்? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக என்ன பண்ணுங்கள்? ஒப்பு கொடுங்கள். ஏனால் அந்த நீங்கள் அப்படி செய்வது தேவனுக்கு பிரியமானது. அது என்னது? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ணுங்கள்? ஒப்பு கொடுங்கள். அப்புறம் பாருங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது கூட இன்னைக்கு சபைகள்ல ஆராதனைனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, 4 பாட்டு பாடி இப்படி கையை தூக்கி ஆட்டிட்டா என்ன ஆயிடுச்சு? ஆராதனை. ஆண்டவரை என்ன பண்ணியாச்சு? மகிமைப்படுத்தியாச்சு. உண்மையா வேதத்தின்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை ஆராதிப்பது அப்படின்னா என்னன்னா, அந்த ஆராதனைன்ற வார்த்தைக்கு உண்மையான பதம் என்ன தெரியுமா சொல்லுது? நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவருக்கு முன்பதாக பணிந்து கொள்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, போர் சேவகர்கள் இருக்கிறாங்க இல்லையா? சேவகர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருக்கும். ராஜ்யத்தை பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில எந்த ஒரு நபரும் இன்னொரு நபருக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாரு? சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன பண்ண மாட்டார்? பணிய மாட்டார். ஒருவேளை அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவார் என்றால் எதிரில் நின்று கொண்டிருக்கிற உடனே என்ன பண்ணுவாரு?
இதுதான் நல்ல தருணம் என்று தன்னுடைய கத்தி எடுத்து என்ன பண்ணிடுவார்? அவரை கொன்று விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய உயிரை கூட பணைய வச்சு அவருக்கு முன்னாடி என்ன பண்றாரு? விழுறார். அததான் இங்க பவுல் சொல்றாரு, நீ உன்னை ஜீவ பலியாக என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா என்ன? எல்லாமே யாருதான்? இயேசுதான். என்ன முழுசா என்ன பண்ணிடுறேன்? கொடுத்துறேன். இதுதான் ஆராதனை. அல்லேலூயா. என்னுடைய இது இல்ல, என்னுடைய சுயம் அல்ல, எல்லாமே யாருடைய விருப்பம்? இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். அதற்கு என்னை முழுமையாக நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுக்காம சபையில வந்து இப்படி இப்படி கையாட்டி இப்படி இப்படி குதிச்சு சோத்திரம் ஆண்டவரே மகிமை மகிமைன்னு சொல்றதுனால ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண போறதில்ல? மகிமைப்பட போறதில்ல. என் வாழ்க்கை ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், இதை நீர் எடுத்துக்கொள்ளும், இதை உமக்கு சமர்ப்பிக்கிறேன், உமக்கு பிரியமாக மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்? வாழுவேன் என்று அர்ப்பணிக்கிறோம். பாத்தீங்களா? அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவங்கள போல நீங்க என்ன பண்ணக்கூடாது? வேஷம் போடக்கூடாது. அப்புறம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகுங்கள்? மறுரூபமாகுங்கள். அப்போ ஒரு சீசன் என்ன ஆக வேணும்? மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. மாற வேண்டும். எப்படி மாறணும்? உள்ளத்துல மாறணும். அதுக்கு நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், தம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்முடைய மனம் என்ன ஆகணும்? புதிதாக மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க எப்படி சொல்லி இருக்கிறார்னா, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. உணர்ச்சி பூர்வமாக அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உணர்ச்சி வசப்படுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உங்களை கூட நான் உணர்ச்சி வசப்படுத்தி பரவசப்படுத்தி உங்களை என்ன பண்ணலாம்? குஷியாக்கி அனுப்பலாம். இந்த உணர்ச்சி வசப்படுத்தி பரவசப்படுத்தி அனுப்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க பகுத்தறிவோட வசனத்தை கேட்டு அந்த பகுத்தறிவோட இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நீங்க என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எமோஷனல் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க யார் தெரியுமா? நுனிப்புல் மேய்கிற கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், விசுவாச நிமித்தம் ஒரு ஆபத்து வந்தா துண்டை காணும் துணியை காணும் என்ன பண்ணிடுவாங்க? ஓடிய போயிடுவாங்க. ஆனா பகுத்தறிவு உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பகுத்தறிவு? தேவனுடைய நன்மை என்றால் என்ன, தேவனுக்கு பிரியம் என்றால் என்ன, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்றால் என்ன என்பதை வேத வசனத்தின் மூலமாய் பகுத்தறிந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இறுதி வரை நிற்பார்கள். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, இப்படி நீங்கள் பகுத்தறிந்து உங்கள் மனம் என்னாக வேண்டும்? புதிதாகி மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு சீஷன் என்ன பண்ணணும்? தேவ சாயல் ஒப்பாக என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். அதுதான் ஒரு சீஷனுடைய பண்பு. அடுத்தது இன்னும் ஒரு 3 விஷயம் இருக்கு. சீக்கிரமா நான் சொல்லிடுறேன், டைம் ஆயிடுச்சு. செயல் மற்றும் பணி. ஒரு சீஷனுடைய செயல், ஒரு சீஷனுடைய பணி எப்படி இருக்க வேண்டும்? பணி அப்படின்னாலும் அதுவும் என்னது? வேலை. அவர்கள் நற்செய்தியை பரப்புவதில், மற்றவர்களை சீஷர் ஆக்குவதில், இயேசுவின் பணியை உருவகப்படுத்துவதிலும் தீவிரமாக பங்கேற்பார்கள். சோ என்ன செய்வாங்க? சீஷர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. மற்றவங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக என்ன பண்ணுவாங்க? மாத்துவாங்க. அதே மாதிரி இயேசு என்ன வேலைகளை செய்தாரோ அதே மாதிரி அந்த வேலைகளை இவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. சோ 3 விஷயம் சொன்ன. என்னென்ன சொன்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். மற்றவர்களை இயேசுவுக்கு சீஷனாக மாற்ற வேண்டும். இயேசு என்ன செய்தாரோ அதை இந்த உலகத்திலே நாமும் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாமா?
ஆதலால் ம். எனக்கு பிரியமானவர்களே, ம். நீங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்கள்? பிரயாசப்படுங்கள். அப்புறம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்குள்ள என்ன உண்டாக்குவாராம்? விருப்பத்தை உருவாக்குவார். அந்த விருப்பத்தை செய்வதற்கான செய்கையை என்ன பண்ணுவாராம்? உருவாக்குவார். என்ன விருப்பம்? ஏன் விருப்பம் இல்ல, யாருடைய விருப்பம்? இயேசு என்ன விரும்புறாரோ அந்த விருப்பம் என்னுடைய விருப்பமாக என்ன பண்ண வேண்டும்? மாறும். அதை யார் செய்வா? ஆண்டவர் அதை செய்வார். அந்த இயேசுனுடைய விருப்பத்தை நான் என்னுடைய விருப்பமாக மாற்றி அதை நான் என்ன பண்ண போகிறேன்? செயல்படுத்த போகிறேன். அதுதான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அதுதான் இயேசுனுடைய விருப்பம். மற்றவர்களை இயேசுவுக்கு சீஷராக என்ன பண்ண வேண்டும்? மாற்ற வேண்டும். அதுதான் இயேசுனுடைய விருப்பம். இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அது போல நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் இயேசுனுடைய விருப்பம். அல்லேலூயா. ஒரு நல்ல சீஷன் இயேசு கிறிஸ்து செய்த செயலையும் பணியையும் என்ன பண்ணுவான்? செய்வான். அல்லேலூயா. அடுத்தது இன்னும் ரெண்டு. மூன்றாவது வளர்ச்சி கற்றல். ஒரு நல்ல சீஷன் என்ன பண்ணுவான்? வளர்ச்சி அடைவான். வளர்ச்சி அடைவதற்கு அவன் கற்றுக்கொள்ளுவான். கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவல் இருக்குதா? கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவல்னா என்ன? பைபிளை பத்தி இன்னும் நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். இயேசுவை பத்தி நான் இன்னும் நல்லா கத்துக்கணும். ஆண்டவரை பத்தி நான் இன்னும் நல்லா கத்துக்கணும். வேத வசனங்களை பத்தி நான் இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படின்ற வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன ஆவார்கள்? வளர்ச்சி அடைவார்கள். அப்படி கற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைகிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீஷன். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஆவல் இருக்குதா? நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சபையில ஒரு 6 மணி நேரம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னா ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணும்? வரும். 12 மணி நேரம் உபவாச ஜபம்னா ஒரு பெரிய கூட்டம் வரும். ஒரு பெரிய பிரசங்கியார் வரார் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் வரும். ஆனா வேத பாட வகுப்பு அப்படின்னா எவ்வளவு பெரிய கூட்டம் வரும்? ஒரு சின்ன கூட்டம் தான் வரும். சரி, ஓகே, உங்களால வர முடியல. நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல உட்கார்ந்து வேதத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசித்து அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன பண்ணணும்? எழுதி வச்சு போன் பண்ணி கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன நினைப்பேன்? சரி, பைபிள் ஸ்டடிக்கு வரல, ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வீட்டுல உட்காந்து படிக்கிறாங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்றாங்க, அவங்களுக்கு வர சந்தேகங்களை என்கிட்ட கேட்டு என்ன பண்றாங்க? தெளிவுபடுத்திக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல சீஷன் என்ன பண்ணுவான்? இன்னும் நிறைய கற்றுக்கொள்வான். இன்னும் சீஷனாக என்ன பண்ணுவான்? வளர்ச்சி அடைவான். சில சர்ச்சில் பாத்தீங்கன்னா 20 வருஷம் நான் சர்ச்சுக்கு வரேன், 50 வருஷம் சர்ச்சுக்கு வரேன், ஆனா ஒரு வளர்ச்சியும் இருக்க. அவங்க 50 வருஷம் சபைக்கு வந்த ஒரு வளர்ச்சி அடையாத இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு முதிர்ச்சியோ எந்த ஒரு வளர்ச்சியோ என்ன பண்ணாது? இருக்காது. ஆனா ஆள் வளர்ந்திருப்பாங்க, வயசு வளர்ந்திருக்கும், ஆனா கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்ன பண்ணிருக்காது? வளர்ந்திருக்காது. அப்போ ஒரு நல்ல சீஷன் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொண்டு என்ன பண்ண வேண்டும்? வளர்ச்சி அடைய வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். இதை நம்ம வாசிக்க வேண்டாம். கடைசியா ஒரு நல்ல சீஷன் மனத்தாழ்மை உள்ளவனாக, பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல சீஷன் எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மை உள்ளவனாக, பணி உள்ளவனாக இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேருக்கு என்ன இல்ல? சொல்லுங்க. மனத்தாழ்மையும் இல்ல, பணிவும் இல்ல. வாசிக்கலாமா? ஒரு வசனம், 2 வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது, வாதுனா என்னன்னா ஒருத்தர் என்ன பண்றது? நான் தான் ரைட்டு என்ன பண்றது?
பேசிக்கிறது, டிபேட் பண்றது. வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல். அப்போ நம்ம எதை செய்தாலும் என்ன, நான் செய்யறதுதான் கரெக்ட்னு சொல்லி செய்யக்கூடாது. அப்புறம் இதை நான் செஞ்சேன்னா எனக்கு என்னது பெருமை. என்ன எல்லாரும் எப்படி நினைப்பாங்க, பெருமையா நினைப்பாங்க, என் குடும்பத்தை ரொம்ப பெருமையா நினைப்பாங்க, அதனால நான் இதை என்ன பண்றேன், செய்யறேன். அப்படி செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, எப்படி, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். நாம் மற்றவர்களை எப்படி எண்ண வேண்டுமா, நம்மளை விட மேன்மையானவர்கள் என்று எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்குன்னு தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களா இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மைனா என்ன, சிலருக்கு இருக்கும் தாழ்வு மனப்பான்மை. அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க, அப்படியே ஓரமா நிற்பாங்க, அப்படியே வெக்கப்படுவாங்க. அது அப்படி அது இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் நல்லா போய் பேசணும், நல்லா பழகணும். ஆனா நம்மளை விட மற்றவங்களை எப்படி நினைக்கணும், மேன்மையாக நாம் நினைக்கணும். அப்புறம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்படின்னா என்ன, சிலர் தனக்கானதை மட்டும்தான் நோக்குவாங்க, சிலர் பிறருக்கானதை மட்டும்தான் நோக்குவாங்க. ஆனா பவுல் அப்படி சொல்ல, தனக்கானவைகளையும் பிறருக்கானவைகளையும் என்ன பண்ணுவானாக, நோக்குவானாக. அப்படின்னா என்ன, நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களையும் எப்படி வைக்கணும், நல்லா இருக்க வைக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இப்ப கூட ரீசெண்டா சில ஊழியங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் சபை 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 என்று என்னுடைய குடும்பத்தை நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். இன்னைக்கு சபை என்ன கை விட்டுச்சு, இப்போ என் குடும்பத்தை நான் போய் பிடிச்சா என்னால பிடிச்சு என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. என்ன ஆச்சு, ஊழியம் 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 போய் மனைவி சிக்காயிட்டாங்க. பிள்ளைங்க அவங்க ஓரளவுக்கு ஏதோ படிச்சு வந்திருக்கிறாங்க. இப்ப திடீர்னு மனைவி சிக்கான உடனே மனைவியை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா பிள்ளைகள் அவங்க ஒரு வளர்ந்து ஒரு வேலை அப்படி இப்படின்னு போயிடுறதுனால மனைவியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு யாரை பார்க்கிறாரு, மனைவியை பார்க்கிறாரு. திடீர்னு மனைவி என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்புறம் சரி மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு பிள்ளைங்க கிட்ட போனா பிள்ளைங்க கிட்ட என்ன இல்லை, அந்த அன்பு இல்லை. ஏன்னா இவர் சின்னதுல இருந்து என்ன பண்ணிட்டாரு, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு, ஊழியம் ஊழியம் ஊழியம். பிள்ளைங்க சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீ எங்க போன. இப்போ மனைவிக்காக சபையை விட்டுட்டு இப்ப வந்தாரு, இப்ப மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப பிள்ளைகளும் என்ன ஆயிட்டாங்க, அந்த அளவுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் அவங்க காட்ட முடியல. ஏன்னா இவர் சின்னதுல இருந்து அவங்களுக்கு அந்த அன்பை பாசத்தை என்ன பண்ணல, காட்டல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம மட்டும் இல்ல, நம்மளையும் நம்ம கவனிக்கணும், மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். சரி, அடுத்தது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்போ இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், யாருக்காக வந்தார், தனக்காக வந்தாரா, நமக்காக வந்தாரா, சொல்லுங்க, நமக்காக வந்தார். இப்ப இந்த உலகத்துல இயேசு படைச்சதெல்லாம் யோசிங்க. ஒரு தென்னை மரத்தால தென்னை மரத்துக்கு என்ன பிரயோஜனம், ஒரு தென்னை மரத்தால தென்னை மரத்துக்கு என்ன பிரயோஜனம், ஒரு ஓடுற காவிரி ஆறுனால காவிரி ஆறுக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பசுமாட்டால பசுமாட்டுக்கு என்ன பிரயோஜனம், சொல்லுங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் படைத்த எல்லாமே யாருக்கு பிரயோஜனமா இருக்குது, மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் யாருக்கும் பிரயோஜனமா இருக்கிறது இல்ல. எப்படி, சுயநலமாய் வாழ்வது. எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் எனக்கு வேணும், எனக்கு இது வேணும்னா நான் என்ன வேணா என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆனா நான் மற்றவங்களுக்கு என்னவா இருக்க போறதில்ல, எந்த விதத்திலும் பிரயோஜனமா இருக்க போறதில்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தை யாருக்குள்ளேயும் இருக்கணும், அந்த சீஷனுக்குள்ளேயும் இருக்கணும். இயேசு என்ன பண்ணார் பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அப்புறம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்மையினுடைய இன்னொரு சிக்னல் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாம முரட்டாட்டம் பண்றவங்க தாழ்மையானவர்கள் சொல்லவே முடியாது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு பெருமை அவங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, ஆட்கொண்டு இருக்கிறது. அதனால அவங்களால என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? மனத்தாழ்மை உள்ள, பணிவுள்ள, கீழ்ப்படிதல் உள்ள ஒருவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். என்னது? உங்களை நடத்துகிறவர்கள். யார் உங்களை நடத்துறா? போதகர்கள், ஊழியர்கள் உங்களை என்ன பண்றாங்க? நடத்துறாங்க. அவங்க உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்னவா இருக்கிறாங்களா? உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். சோ உங்க ஆத்துமாக்கு யார் உத்தரவாதி? நான் தான் உத்தரவாதி. நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நீங்க சொன்ன போதனையெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இவங்க அதெல்லாம் கற்றுக்கொண்டு உமக்கு சீஷனாக உண்மையா என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் என்ன பண்றேன்? உங்க ஆத்துமாக்காக உத்தரவாதம் பண்றேன். அப்படி உத்தரவாதம் நான் பண்றபடினாலே அவர்கள் துக்கத்தோட அல்ல, அவர்களுக்கு என்ன கொண்டு வரக்கூடாதான்? துக்கத்தை கொண்டு வரக்கூடாது. துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி. அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய வேலைகளை நாங்கள் சந்தோஷமாய் செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. நீங்கள் என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். இது அடங்கிறதுனா அடிமையாக இருப்பது அல்ல. ஒரு வேலையை ஒண்ணு சொன்னா அதை என்ன பண்ணணும்? செய்யணும். செய்ய முடியலையா என்ன சொல்லணும்? ஐயா, என்னுடைய சூழ்நிலை, என்னால இதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, இல்ல ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் இதை என்ன பண்றேன்? செஞ்சிடறேன். ஒரு வெள்ளைக்காரம்மா இந்தியாவில் ஊழியம் செஞ்சாங்களாம். ஊழியம் செஞ்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்றாங்க? அமெரிக்காவில் அவங்கள பத்தி கேட்கறாங்க. என்ன ஊழியம் செஞ்சீங்களா 6 மாசம்? என்ன தமிழ்நாடு பத்தி என்ன கத்துக்கிட்டீங்க? உடனே அந்த அம்மா ஒரு ரவுண்ட் டேபிள், ஸோ அந்த டேபிளில் நிறைய பாசங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மா எந்திரிச்சு போய் என்ன பண்றாங்க? சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நான் 6 மாசமும் ஊழியம் செஞ்சேன். தமிழ்நாட்டில் நான் கத்துக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆமான்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம். என்னது? ஆமான்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா ஆமான்னு அர்த்தம். என்னது நீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க? இல்லைங்க, நான் நிறைய இடத்துல வீட்டுல எல்லாம் போய் என்ன பண்ணுவேன்? ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவை பத்தி நான் சொல்லுவேன். சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவேன், நீங்க இந்த சண்டே சர்ச்சுக்கு வந்துடுவீங்களான்னு கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, கட்டாயமா என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். ஈவினிங்ல நான் பைபிள் ஸ்டடி வச்சிருக்கிறேன், வந்துடுறீங்களா? ஆமா, கட்டாயமா என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். நான் காலையில சண்டே சர்வீஸ்ல அவங்க வருவாங்க நானும் என்ன பண்ணிருப்பேன்? ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஈவினிங்ல பைபிள் ஸ்டடியில வருவாங்கன்னு ஆவலா என்ன பண்ணிட்டு இருப்பேன்? வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆமான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். சரி, இல்லைன்னா ஆமான்னு சொல்லீங்களா, அது என்னதுங்க? அப்படியே ஒரு சிலர் வருவாங்க எங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் கேட்பேன், காஃபி டீ குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு கேட்பேன். என்ன சொல்லுவாங்க? இல்ல அதெல்லாம் வேணாம், இல்ல வேணாம். நானும் ஆரம்பத்துல ஒரு நாள் 2 நாள் நினைச்சேன் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம கொடுக்க வேண்டாம் போல நினைச்சிட்டு நான் அமைதியா இருந்தேன். அப்போ இன்னொரு நபர்கிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, அவங்க இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். உடனே அதுல இருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் கேட்பேன், காஃபி டீ ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு கேட்பேன். அவங்க இல்லைன்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு காஃபியோ டீயோ கொண்டு போட்டு கொடுப்பேன். வாங்கி என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க. அதனால அவங்க இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
ஆமான்னு அர்த்தம். இந்த எண்ணங்கள் ஒரு சீஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்ல. ஆமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்ல. புரியுதா நான் சொல்றது? அப்போ இங்க என்ன சொல்றாரு எபிரேயர் ஆசிரியரு, உங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷத்தோடு உங்களை நடத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அப்போ துக்கத்தோடு ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யறோம்னா எப்படி செய்வோம்? நீங்க கீழ்ப்படியாம மொரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு, நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்யறது, நான் ஒண்ணு சொன்னா அதை நீங்க கேட்கறது இல்ல அப்படின்னு இருந்தா நான் என்னதான் செய்வேன்? துக்கத்தோட தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஊழியத்தை செய்வோம், துக்கத்தோடு உங்களுக்கு போதிப்போம். அப்போ அது உங்களுக்கு என்னவா இருக்காதான், பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனா சில சர்ச்சஸ்ல எல்லாம் மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்க? நீ இன்னைக்கு சாயங்காலம் பைபிள் ஸ்டடிக்கு வராம வேற எங்கேயாவது பீச் பார்க்குன்னு போ, ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆயிடுவ, செத்துருவ. சிரிக்கிறீங்க? உண்மையா இந்த மாதிரிலாம் பாஸ்டர் என்ன பண்றாங்க, சர்ச்சில் சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பயந்துகிட்டே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, நேரம் எங்க வந்துருவாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் என்னைக்காவது உங்களை நான் பயமுறுத்தி இருக்கிறேன்னா சொல்லுங்க. ரத்தம் கைக்கு சாவ, வாய் கோணிக்கிட்டு போயிடும், நாக்கு தள்ளிக்கும், கை கால் விளங்காம போயிடும். இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் என்ன பண்ணதில்லை, சொன்னதில்லை. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அடங்க வேண்டும். அவர்கள் துக்கத்தோடு உங்களை என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. அவங்க சந்தோஷமாய் உங்களை என்ன பண்ணணும், வழி நடத்த வேண்டும், உங்களுக்கு போதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு என்னவா இருக்கும், பிரயோஜனமா ஆசீர்வாதமா இருக்கும். சோ ஒரு நல்ல சீஷன் மனத்தாழ்மை உள்ளவனாக, பணி உள்ளவனாக, கீழ்ப்படிதல் உள்ளவனாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் முதல்ல இருந்து ஒண்ணு சொல்லிடுறேன். நல்ல சீஷன் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனாக என்ன பண்ணுவான், இருப்பான். ஒரு நல்ல சீஷன் பக்தி உள்ளவனாக, அர்ப்பணிப்புள்ளவனாக இருப்பான். ஒரு நல்ல சீஷன் தேவ சாயலாக, இயேசு கிறிஸ்துவின் சாயலாக என்ன பண்ணுவான், மாறுவான், மாற்றம் அடைவான். ஒரு நல்ல சீஷன் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற செயல்களை, பணிகளை அவன் என்ன பண்ணுவான், செய்வான். ஒரு நல்ல சீஷன் கற்றுக்கொள்வான், வளர்ச்சி அடைவான். ஒரு நல்ல சீஷன் மனத்தாழ்மை உள்ளவனாக இருப்பான், பணி உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.